வணக்கம். வள்ளுவரே, நாம் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம், இல்லை ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம். அது கிடைக்காம போனால் மனசுடிஞ்சு விரக்தி ஆயிடுறோம். இதுக்கு என்ன பண்ணுறது வள்ளுவரே? அப்பனே, அந்த ஆசையை அடியோடு விட்டுறணும், துறந்துடணும். அதுதான் அதுக்கு வழி. சின்ன வயசில் திராட்சை பழமும் நரியும் கதை படிச்சிருக்கல்ல. நரி தோட்டத்தில் இருக்கிற கொடியில் திராட்சை பழத்தை திங்கணும்னு ஆசைப்பட்டது. திராட்சை பழம் கொடியில் ஒசரத்தில் இருந்துச்சு. எம்பி குதிச்சு பார்த்துச்சு, அதுக்கு எட்டலை. அதனால அது திராட்சை பழம் தின்ற ஆசையை விட்டுடுச்சு. கடைசியில் என்ன சொல்லிட்டு போச்சு? சீச்சி, இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நாமும் அந்த நரியைத்தான் பின்பற்றணும். ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா சீச்சி, இந்த பழம் புளிக்கும்னு ஆசையை திறந்துடணும். கிட்டாதாகின் வெட்டன மரன, விரும்பிய பொருள் கிடைக்காமல் போனால் அப்பொருளை உடனே மறந்து விடுன என் சகோதரி ஔவை கொன்றை வேந்தனில் இதை தான் சொல்லி வச்சாங்க. நமக்கு வரவேண்டியதான இன்பங்கள் நமது விதியால், வினைப்பயனால், ஊழால் நமக்கு வந்து சேராமற் போனால் தூய்க்கும் வாய்ப்பு இல்லாத நம்ம ஆசைகளை துறக்கணும். அதைத்தான் துறப்பார்மன் துப்புரவு இல்லார் உரற்பால ஊட்டா கழியும் எனின் அப்படின்னு ஊழ் அதிகாரத்தில் 378வது குறளாக எழுதி வச்சேன். ஆசைத்திட்டீங்க வள்ளுவரே. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதுக்கு ஆசைப்படு, கிடைச்சதை விரும்புன்னு சொல்கிறத வேறு முறையில் விளக்கிட்டீங்க. துறப்பார்மன் துப்புரவு இல்லார் உரற்பால ஊட்டா கழியும் எனின். ஆசைப்பட்ட பொருளோ, வேலையோ, வாழ்க்கை துணையோ, ஏன் வாழ்க்கையோ நமக்கு அமையாவிட்டா சும்மா விரக்தி அடைஞ்சு தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அலையக்கூடாது. அந்த ஆசையை திறந்து விட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்னா அழகாக வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.